தூத்துக்குடி மாநகராட்சி நம்பர் 2 இடத்துல ஊழல்ல திகழ்ந்துட்டுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உள்பட்ட சீனாவண்ணன் குளத்தில் இன்னைக்கு பிஜேபிக்காரங்க என்னத்தையோ புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி வந்தோடனே குளத்தை வேலை பார்த்து மேயர் வந்தோடனே எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு பண்ணோம். திருப்பி மாநகராட்சியில் அடுத்த ஒரு நடவடிக்கை எடுத்து அது வேலை பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில இன்றைக்கி அண்ணா பிஜேபிக்காரங்க பிஜேபி தலைவர் சொல்கிறாங்களும் அவர் அவர் ஏரியாவே அவர் உள்ள பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். இந்த மழைலாம் வந்தால் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியாதா? மழை வந்தால் எவ்வளோ சேதாரம் ஆகும், என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியல. பிஜேபி நாவல் பண்ணணும். திமுக ஆட்சியில் எந்த ஊழலுமே எப்பவுமே கிடையாது. என்னால் நாங்கள் எங்கள் முதலமைச்சரோ எங்கள் அமைச்சரோ எங்கள் எம்பி எங்கள் மேயர் எல்லாருமே தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே எல்லாருமே நல்ல சீர சிறப்பாக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களும் செழிப்பாக இருக்காங்க. மக்கள் நாளைக்கு நாங்கள் எங்களுக்கு தான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு ஆளுங்கட்சி திருப்பியும் திராவிட மாடல் ஆட்சி தான் வரப்போகுது. அதில் எந்த ஆட்சி பாரும் கிடையாது. இன்னைக்கு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சீனாவான குளம் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குளக்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால தான் 11.5 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த குளத்தின் கரையில் வாக்கிங் ட்ராக் போட்டிருக்கிறாங்க. ஃபயர் பிளாக் போட்டு இங்கே உள்ள இளைஞர்கள் ஓடுவதற்கு பயிற்சி எடுப்பதற்காகவும் பெரியவங்கெல்லாம் நடைபயிற்சி எடுப்பதற்காகவும் இங்கே ஒரு வாக்கிங் ட்ராக் போட்டிருக்கிறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 11.5 கோடி ரூபாயில உலக வங்கிட்ட இருந்து நிதி வாங்கி போட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்குள்ள நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்க கண்ணு முன்னாலேயே இது ஏதோ நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள ஏதோ இருந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது. தூத்துக்குடி கார்பரேஷன் தான் இந்த இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த மாநகராட்சி இங்க அமைச்சரோட இன்னைக்கு சமூக நலத்துறை அமைச்சருங்க இருக்கிறாங்க. முதல்வரின் சகோதரி எம்பி கனிமொழி இருக்கிறாங்க. நாளைக்கு துணை முதல்வர் இங்க வருகை தர இருக்கிறார். நாளைக்கு கட்டாயம் அவர் இதை பார்க்கணும். மக்களோட வரி பணத்தை எப்படிலாம் இவங்க வீணாக்குறாங்கிறத பார்க்கணும். 11.5 கோடி ரூபாய் மதிப்புல போடப்பட்ட வாக்கிங் ட்ராக் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? இதுல பாதி கல்லுகள் காணாம போயிடுச்சான். இவ்வளவு பெரிய முறைகேடு இந்த கார்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த கார்பரேஷன்ல இது மட்டும் இல்ல, ஏற்கனவே நாங்க டெண்டர் முறைகேடுகள்லாம் நாங்க கொண்டு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டு ஒரு மதுரை மாநகராட்சி நம்பர் 1 ஊழலில் இருக்குதுன்னா இன்னைக்கு தூத்துக்குடி மாநகராட்சி நம்பர் 2 இடத்துல ஊழல்ல திகழ்ந்துட்டுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது.